உள்ளான கிருபை, அதுதான் முக்கியம். சரியா? இன்னைக்கு அதைத்தான் உறுதி செய்யும்படி வந்திருக்கிறீங்க. அவங்க கொடுத்தாங்க, நீங்க உறுதி செய்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சிட்டு. ஹே அப்பா, இன்னும் 3 சுருக்கமா சொல்லிடுவோம். என்ன? 2வது திடப்படுத்தல் எதற்காக? சும்மா பலப்படுத்த முதல்ல சொல்லியாச்சா? எதை பலப்படுத்துறதுக்கு வந்தீங்க? இந்த பெற்றோர் கொடுத்த உறுதிமொழி, வாக்குறுதி, இதை பலப்படுத்துறதுக்கு வந்தீங்க. சொல்லியாச்சா? 2வது எதுக்கு? எடு, உன் கையில் இருக்கிற புஸ்தகத்தில் நான் வாசித்து காமிச்சேனா 3ஆம் பக்கத்தை எடு. அங்க என்ன சொல்லியிருக்கு? அங்க என்ன சொல்லியிருக்கு? அங்க என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், நீங்கள் அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதின் வழியாக உருவான உங்கள் அர்ப்பணிப்பு. வாசே, நீரே வாசிக்கிறோம் அப்படின்றீங்களா? வாசிங்களா சேர்ந்து? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நீங்கள் அவரை உருவான உங்கள் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா என்ன? டெடிகேஷன். உங்களிடத்தில் கையளிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் ஆகியவற்றை. எதுக்கு வந்திருக்கிறீங்க சொல்லுங்க? பர்பஸ் என்ன? என்னமா? அர்ப்பணிக்க வந்தீங்களா? சரி, நல்லா கவனிங்க. அறிக்கை செய்ய வந்திருக்கிறீங்க. எதற்கு? நாங்க இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க ஊழியம் செய்ய போகிறோம். இது இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அறிக்கை பண்ண வந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்னது? எழும்பி நின்று சாட்சி சொல்ல போறீங்க. இப்ப யார் சாட்சி சொல்ல போறா? அவங்கள பார்த்து நாங்க அர்ப்பணித்திருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லணும். அதுதான் வந்திருக்கிறீங்க. அறிக்கை செய்வது. இந்த சபையாரை பார்த்து அறிக்கை செய்கிறீங்க. சரியா? இயேசு யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? என்னமா? எனம் ரட்சகர். இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர். அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னை மீட்டு கொண்டிருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இத சபைக்கு சொல்லணும், ஊருக்கு சொல்லணும். இதைத்தான் அறிக்கை செய்ய வந்திருக்கிறீங்க. 2வது திடப்படுத்தல் என்றால் என்ன? திடப்படுத்தல் என்றால் என்ன? அறிக்கை செய்தல். எதை அறிக்கை செய்தல்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், இதை சொல்றீங்க. சரியா? அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற இஸ் எ வேஸ்ட். டெடிகேட் பண்ணல, சும்மா வீட்டில் விரட்டி விட்டாங்க, வந்தேன், இந்த வெள்ளை சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாங்க, போட்டாச்சு, முடிஞ்சுது. வீட்டுக்கு போனால் விருந்து, அதோட முடிஞ்சுது. நீ உண்மையா அறிக்கை பண்ணினால் இந்த திடப்படுத்தல் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் நிறைவுள்ளதாய் இருக்கும். சும்மா பெயருக்கு உட்கார்ந்திருந்தால் அதுவும் உன் பாடு. நம்ம ஒவ்வொருத்தனையா பார்க்க முடியுமா? எழுப்பி சாட்சி சொல்லுடா அப்படின்னு சொல்ல முடியுமா? யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? சரி, 1வது திடப்படுத்தல் என்றால் என்ன? திடப்படுத்துதல் அல்லது உறுதிப்படுத்துதல். சரியா? எதை? எதை? ஞான ஸ்நானத்துல பெற்றோர் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுக்கு சொந்தமா மாற்றிட்டீங்க. அதுலதான் கேட்டேன், ஞான ஸ்நானம் செல்லுமா செல்லாதா? செல்லும். அவங்க கொடுத்ததை உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க என்று படித்தோம். 2வது அறிக்கை செய்தல். சரியா? 3வது
இந்த திடப்படுத்தல் எதற்கு? திடப்படுத்தல் என்றால் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க போட்டிருக்கு? அந்த 3வது பாயிண்ட வாசிங்க. அப்போஸ்தலரின் வழக்கப்படியே வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த திடப்படுத்தல முக்கியமான ஒரு காரியம் என்னது? உங்க தலைகளில் கைகளை வைத்தல், வைத்து ஜெபித்தல். எதுக்காக உங்க தலையில கை வைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக. கைகளை வைத்தால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். இது பைபிள்ல எங்கவாது சொல்லி இருக்கா? சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8 உங்க ஐரோல் சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் எடுங்கம்மா. உருட்டாதடா. அப்போஸ்தலர் சொல்லி கொடுக்கலையா? எடுத்து காமிக்கலையா? உனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போயிட்டியே. திருப்பி ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கிறான் பாருங்க. எடுத்தாச்சா? பக்கம் சொல்லுங்கம்மா. எத்தனை? 172. 17 பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? திட்டமா சொல்லிட்டாங்க, புதிய ஏற்பாடு தான். எடுத்தாச்சா? 172. சரி, இப்ப வாசி. இப்போ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நேரம் உட்காந்துக்கோ. இது எந்த ஊர்ல நடந்துச்சு? எருசலேமா? எங்க? பையங்க பளிச்சுன்னு பதில் சொல்லிவிட்டானே. எங்க நடந்துச்சு? சமாரியாவில். கைகளை வைத்தது யாரு? பேதுருவும். வெரி குட். அந்த சமாரியால போய் ஊழியம் செஞ்சது யாரு? என்ன அப்னா சமாரியாலவே ஊழியம் செய்தவர் யாரு? அடிச்சாடு பிலிப்பு. வெரி குட் தம்பி, உன்னை பாராட்டுகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சரி, அங்க ஊழியம் செஞ்சது யாரு? பிலிப்பு. அங்க எல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே தான் பேதுரு யோவானும் போனாங்க. அவங்க மேல ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். ஒண்ணு. வேற ஏதாவது இருக்கா? எங்க இருக்கு? எடு. பவுல் மீது அனனியா கைகளை வைத்தார். எங்க இருக்கு? 9:17. அதுக்கும் பக்கம் சொல்லணும். இங்க ஒருத்தர் பக்கத்தை விட்டுட்டார் அப்போஸ்தலர. சரி, எடுத்து சொல்லுங்க. 174. சரியா? எடுத்தாச்சா? சும்மா ஒரு பக்கத்தை வச்சு கதை விட்டு விடாது. விளங்குதா? எனக்கு தெரியும், சைஸை பார்த்தா தெரிஞ்சிடும். விளங்குதா? சரி, இப்ப வாசிங்க. வெரி குட். கைகளை வைத்து சொன்னாரு, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவரை. ஆமா, அதுக்கு தான் அனனியா போய் கைகளை வைத்தார். சரியா?
வேற எங்கேயாவது நடந்துச்சா? அப்படி எங்கம்மா அடிச்சான் தம்பி, வாசிடா. இவனே சொல்லிவிட்டானே, குட். வாசி. இப்போ கரெக்டா எடுத்து விட்டான். சரி, அப்போஸ்தலர் எங்க? 19:6 வாசிங்க. அவங்க மேல கை வச்சது யாரு? இது எந்த ஊரு? எந்த ஊரு? எபேசு. சரியா? எபேசு சபையில நடந்துச்சு. அங்க பேதுரு கை வச்சது சமாரியா. பவுல் மேல கை வச்சது எங்கம்மா? அனனியா வச்சாரு. எந்த ஊரு? தமஸ்கு. அப்படிதானே? டமாஸ்கஸ். இப்போ நடந்தது எபேசு. சரியா? கை வச்சாங்க, ஆவியானவர் வந்தார். வேற யார் மேலேயாவது கை வச்சாங்களா? வேற எங்க கை வச்சதா சொல்லப்பட்டிருக்கா? உனக்கு தெரிஞ்சுக்கிடணும் தான் சொல்றேன், சீக்கிரமா. வேற எங்காவது நடந்துச்சா? எங்கம்மா? 2 அங்க கை வச்சாங்களா? கை வைக்கலாங்க. சரியா? சும்மா அடிச்சிடக்கூடாது. பிஷப்புக்கு தெரியாது, நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன? வேற எங்க? நல்ல கவனி. 2 தீமோத்தேயு 1 வாசி. அங்க என்ன சொல்லியிருக்கு? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருக்கா? கைகளை வைத்ததினால் அங்க யார பார்த்து சொல்லுகிறார் பவுல்? தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். டயர்ட் ஆயிட்டியாமா? நேரம் உட்காந்துக்கோ. சரி, கவனிக்கணும். இல்லைன்னா போர் அடிச்சு போகும். உனக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? முடிச்சிருமா? படிக்கலாமா? படிச்சிடலாமா? ரைட்டு. நீ வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேன், படிச்சாதான் விடுவேன். நல்லா கவனி. தீமோத்தேயு பவுல் சொல்றாரு, உன் மீது கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை. அப்படின்னா என்னது? பரிசுத்த ஆவியானவரை அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்லா கவனி. அப்போஸ்தல நடவடிக்கையில முழுக்க கரங்களை வைத்தல் ஒரு முக்கியமான அம்சம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக கைகளை வைத்தார்கள். அபிஷேகம், ஆர்டினேஷன் கொடுக்கிறதுக்கும் கைகளை வச்சாங்க. அது வேற. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு கைகளை வைத்தார்கள். அப்போ அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல, ஆமா, நீர் வச்சாக்குல வந்துருமா அப்படின்னு கேள்வி வருதோ? வரும். ஏன் கை அல்ல, உங்க விசுவாசம். சரியா? நீங்க விசுவாசித்தால் உங்க மேல யார் வந்து இறங்குவாங்க? பரிசுத்த ஆவியானவர். நீங்க விசுவாசித்தால், நீங்க விரும்பினால், உங்களுக்கு டிசையர் இருக்கணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அது மாத்திரமல்ல, விசுவாசம் இருக்கணும், நாங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். இருந்துச்சுன்னா நீ உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். சரி,
அப்படின்னா அடையாளம் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க தம்பி. பரிசுத்த ஆவியானவர் இறங்குனா அடையாளம் வேணுமா வேண்டாமா? என்ன அடையாளம் வேணும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் சமாரியால வந்தாரு. அங்க என்ன அடையாளம் இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. பவுல் மேல கை வச்சாங்க, என்ன அடையாளம் வந்துச்சு? பார்வை அடைந்தான், அவ்வளவுதானே. பரிசுத்த ஆவியானவர் வந்தாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? கிடையாது. தீமோத்தேயு மேல கை வைத்த போது தேவ வரம் உண்டாச்சே, என்ன அடையாளம்? நல்லா நீங்க கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தை பற்றி தம்பி சொன்னாரா? அங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? வந்தாரா வரலையா? வந்தாரா வரலையா? 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. நேரம் உட்காரு. தூக்கம் வருதா? சாப்பிட்ட பஃப் உருளுதா? நேரம் உட்காரு, சரியா போகும். குனிஞ்சி கிடந்தா உருளும், சரியா? சரி. முட்டை பஃபா கூட கொஞ்சம் உருளும், சரியா? நேரம் உட்காந்துக்கோ, நேரம் உட்காந்துக்கோ. சரி, இப்போ சொல்லு. 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த போது என்னவெல்லாம் அடையாளம் நடந்தது சொல்லுங்க. கிடையாது. அங்க இருக்கா? சொல்லி இருக்கா? முதல்ல என்ன நடந்துச்சு? அந்த பகுதியை வாசி. முதல்ல என்ன நடந்துச்சு? பலத்த காற்று வீசிட்டு, பெரிய காத்தினை கூட வீசிச்சு, அப்படித்தானா? அங்க மேல் வீட்டு அறையில பலத்த காற்று வீசிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இடி முழக்கம். என்ன முழக்கம்? இடி முழக்கம், சரியா? கொட்டு முழக்கமா இடி முழக்கமா? நடந்தது என்னது? நல்லபடி சொல்லு. என்ன முழக்கம்? இப்போ கொட்டு முழக்கம் வந்துருது. டும் 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 வச்சு அடி முழக்கிருதாங்க. அங்க வந்த முழக்கம் இடி முழக்கம். 3வது அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள். இங்க கேண்டில் வைக்கல இல்லையா? கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ஃபயர் எப்படி இருக்கும்? நாக்கு மாதிரி இருக்குமா? ஆமா. எல்லார் மேலையும் என்னது வந்து இறங்கிச்சு? என்னது வந்து இறங்கிச்சு? என்னது வந்து இறங்கிச்சு? அத சிம்பிளா சொன்ன என்ன சொல்லலாம்? எல்லார் மேலையும் தீப்பந்தம் வந்து எல்லார் தலையில என்ன நடந்துச்சு? அப்படியே ஒரு தீப்பந்தம் வந்துச்சு. வந்து ஒவ்வொருத்தர் தலையில உட்கார்ந்துச்சு. இவன் தலையில, இவன் தலையில, இவன் தலையில, அவ தலையில, எல்லார் தலையில உட்கார்ந்துச்சு. மெத்தியில எத்தனை பேர் இருந்தாங்க? எருசலேம்ல எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேரு? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேரு? 100. தம்பி சொல்லுமா, எத்தனை பேரு? எத்தனை பேரு? அண்ணாச்சி சொல்லுங்க, என்னம்மா? 120. கவனிக்கீங்களா? ஐயா சொல்லுங்க, எத்தனை பேரு? சரிதானா? மெத்தையில எத்தனை பேரு? 100 120? 100 120? கரெக்டா சொல்லணும். 120 தானா? அப்பவும் சரி, ரைட்டு. 120 பேர், சரியா? அவங்க மேல தீப்பந்தம் இறங்கிச்சு, பெரிய சத்தம் உண்டாச்சு, காற்று அடிச்சுது, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார். இன்னொன்னு நடந்துச்சு. என்னது? வெவ்வேறு பாஷைகளில பேசினார்கள். வேற வேற பாஷையில பேசினாங்க. இது எல்லாம் 2ஆம் அதிகாரத்துல நடந்தது, சரியா? 8ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு சொல்லு. 8ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொண்டார்கள். என்ன நடந்துச்சு சொல்லு அம்மா, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? காற்று அடித்ததா அடிக்கலையா? சமாரியாவில் நல்லா பார்த்து சொல்லுங்க. காற்று அடிச்சுச்சா? காற்று அடிக்கவில்லை. இடி முழங்கியதா? பாரு 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 பாரு, நல்லா பாரு. இடி முழங்கிச்சா முழங்கலையா? இடி முழங்கல. இடி முழக்கம் வந்துச்சா? சரியா பார்த்து சொல்லணும். இல்லையா? இல்ல. மூணாவது, அங்க தீப்பந்தம் வந்துச்சா? யார் மேலெல்லாம் தீப்பந்தம் வந்துச்சு? ஒருத்தர் மேலையும் தீப்பந்தம் வரல. 8ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசினாங்களா? பேசினாங்களா இல்லையா? நல்லா பாரு, கரெக்டா பாரு. வரல. 8ஆம் அதிகாரத்தில் ஒண்ணுமே நடக்கல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்படித்தானா? சரி, அங்கேயும் நடக்கல. 9ஆம் அதிகாரத்தில் பவுல் மேல கை வச்சாங்களே, அப்போ என்ன நடந்துச்சு? மகனே, என்ன நடந்துச்சு? வந்தமா திடப்படத்துல கொடுத்தனமா போனமானுக்கு வழி இல்லாம இந்த பாடுபடுத்துதீரே அப்படிங்களா? ஏடப்பா மகனே, எடுத்துக்கோ. நீ எடுத்து படிக்காம ஒன்ன விட மாட்டேன் இன்னைக்கு நான். சொல்லு. சொல்லு. அங்க 9ஆம் அதிகாரத்துல பவுல் மேல கை வச்சாங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதானே வச்சாரு. காற்று அடித்ததா? பெரிய காத்து வீசிச்சா? இல்ல. இடி முழங்கிச்சா? தீப்பந்தம் வந்துச்சா? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில குதிச்சாரா? நடந்துச்சா? நடக்கலையா? ஒன்னும் நடக்கல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். சரியா? 19ஆம் அதிகாரம் எபேசு சபையில அங்கே காற்று அடித்ததா? சொல்லு. காற்று அடிச்சுதா அடிக்கலையா? சத்தமா சொல்லணும். இல்லை, அடிக்கல. இடி முழங்கிச்சா? இடி முழங்கிச்சா? முழங்கல. தீப்பந்தம் வந்துச்சா? வரலையா? நல்லா பாத்தியா? வந்துச்சா வரலையா? வரல. ஒண்ணு நடந்துச்சு, அந்நிய பாஷை பேசினாங்க. இன்னொன்னு புதுசா நடந்துச்சு. சரியா? நல்ல கவனி. 2ஆம் அதிகாரத்துல நடந்த அடையாளங்கள் பின்னால நடக்கல. நடக்கல. அப்ப இன்றைக்கு அடையாளம் முக்கியமா? முக்கியம் இல்லையா? அடையாளம் முக்கியம் கிடையாது. நீ பரிசுத்த ஆவியானவரை பெறும்போது உனக்குள்ளே மாற்றம் வரும். சரியா? என்ன மாற்றம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் எனக்கு, இதுதான் நடக்கும். சரியா? ஏசாமி இத்தனை சொல்லி கொடுத்தாரு. ஆமா, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு கைகளை வைக்கும் போது ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறோம். அடையாளம் இல்லையே. அடையாளம் முக்கியம் அல்ல. நீ விசுவாசிக்கும் போது உன் உள்ளான மனிதனிலே மாற்றம் வந்துவிடும். நீ சாட்சியா இருப்ப. உங்க வீட்டுல, உங்க ஸ்கூல்ல, நீ வேலை செய்கிற இடங்கள்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். சரியா? அதுதான் முக்கியம். அப்ப நீ விசுவாசித்தால் உன் மேல ஆவியானவர் வருவார். காற்று அடிக்கணுமா? அடிக்கணுமா வேண்டாமா? அடிக்கணுமா வேண்டாமா? இடி முழங்கணுமா? முழங்கல. இப்போ ஒரு இடத்துல முழங்குறது இல்ல, கொட்டு அடிதான் முழங்குது. சரியா? யார் மேல தீப்பந்தம் வந்து இறங்கிச்சா? பார்த்திருக்கியா நீ? சத்தம் போடுவாங்க, அக்னி அக்னி அக்னி, வாங்க ஒன்னும் தெரியாது. ஆனா அன்னைக்கு பிரத்யட்சமா தலை மேல என்ன வந்துச்சு?
அங்க நடந்துச்சா 2 அதிகாரத்துல? அப்போ அங்க நடந்த அடையாளங்கள் பின்னால நடக்கல. பொருள் என்ன தெரியுமா? அடையாளம் முக்கியம் அல்ல. உனக்குள் வருகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். உள்ளான மனுஷன்ல பாவத்தை எதிர்த்து நிற்கும் பலன், உனக்கு விரோதமாய் மக்கள் எழும்பும் போது நிலைத்து நிற்கும் பலன், அநியாயமாய் உன்னை குற்றம் சாட்டும் போது பொறுத்து கொள்ளும் பலன் உனக்கு வரும். இதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது. இன்னைக்கு யாராவது உன்னை பற்றி ஒன்று சொல்லிட்டா பொறுக்க முடியல, பொங்கி எழும்பிடுவோம் இல்லையா? ஆவியானவர் வந்துட்டா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? பொறுமையா இருப்பீங்க. அதுதான் பலன், சாட்சி. சரியா? 3 படிச்சாச்சா? சொல்லுங்க. ஞான இந்த திடப்படுத்தல என்ன நடக்க? உறுதிப்படுத்துதல். 2வது, 3வது பரிசுத்த ஆவியானவரை கரங்களை வைத்தல், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். இந்த கையில் எதுவும் கிடையாது, நீ விசுவாசித்தால் நடக்கும். சரியா? ரைட். இன்னொன்னு படிச்சிருமா? அடுத்த கடைசியா வாசி. என்னது? கிறிஸ்துவின் திருக்கூட்டத்தாராகிய அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இத்திருச்சபையார் உங்களை வரவேற்கவும் நாம் எல்லோரும் சேர்ந்து நம் வாழ்நாள் எல்லாம் அவரை ஆராதித்து சேவிக்கவும் நீங்கள். என்னது? என்னது? நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த திருச்சபையில நீங்க பூரண அங்கத்தினர். இனிமே நீங்க யாரு? பூரண அங்கத்தினர் அல்லது பொறுப்பான அங்கத்தினர். இவ்வளவு நாள் சும்மா ஏனோ தானோன்றது இருக்கலாம், இனிமே அப்படி அல்ல. நீங்க பொறுப்புடையவர்கள், பொறுப்புடையவர்கள். சரியா? நான் பொறுப்பா இருப்பேன், பொறுப்பற்ற தன்மையில இருக்க மாட்டேன். 21 வயசு முடிஞ்சிட்டுனா இனிமே உங்களுக்கு என்ன உண்டு? ஓட்டு உண்டு. ஆமா, பொறுப்பா இருப்பேனா? கட்சி சேர மாட்டேன், அணி கிடையாது எங்களுக்கு. நாங்க எல்லாம் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. அணி சேர்ந்தால் கட்சி சேர்த்துக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரு கட்சி அவரெல்லாம் ஒரு கட்சின்னு போனா பொறுப்பற்ற கிறிஸ்தவன், பொறுப்பற்ற கிறிஸ்தவள். பொறுப்போடு இருக்கணும். நான் பொறுப்புள்ள கிறிஸ்தவன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னையிலிருந்து பொறுப்போட இருங்க, பொறுப்போட இருங்க. ஜெபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே பொறுப்போடு இருப்பேன். ஆராதனைக்கு வருவதில் பொறுப்போடு இருப்பேன். பொறுப்பா இருப்பேன், அசட்டை பண்ண மாட்டேன். வேதத்தை நல்லா வாசிங்க இன்றையிலிருந்து. நான் நேற்று தானே அந்த நாடகம் நடந்துச்ச முந்தா நாள் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? வெரி குட். நீங்க யாரெல்லாம் வந்தீங்க? நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? வேதத்தை. வெரி குட், நல்லா கேட்டுறீங்க. கொரியால இந்த பைபிளை சாதாரண கிறிஸ்தவன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை படிப்பான்? இப்போ உள்ளதை சொல்லு. நான் ஒரு தடவையாவது இந்த பைபிளை படிச்சுட்டேன். எத்தனை பேருங்க உட்கார்ந்துருக்குறீங்க? 1 2 3. வேற ஒருத்தர் கூட ஒரு தடவை கூட முடிக்கல. நீங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் 1 2 3 ஒரு 10க்குள்ள இருக்கீங்க. 10 to 12. வெரி குட். பைபிளே படிக்கல. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பைபிளை உருட்டவே தெரியல. நீங்க கூட பரவாயில்ல, கிராமங்களுக்குள்ள போனா எத்தனடா சுவிசேஷம் அப்படின்னு கேட்ட அன்னைக்கு ஒரு ஊர்ல, ஐயா அது 6 அப்படிங்க. பைபிளே தெரியல. அவன் தொட்டதே கிடையாது பைபிளை. திடப்படுத்தலுக்கு வந்துட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. பொறுப்புள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு நீங்களும் பொறுப்பா இருக்கணும்.
நீங்க வேதம் வாசித்தாதான் உங்க பிள்ளை வேதம் வாசிக்கும். இல்லைன்னா இன்னும் 5-6 வருஷத்துல இவர் கமிட்டி மெம்பர் ஆயிருவாரு, டிசி ஆயிருவாரு. பைபிள் ஏபிசிடி தெரியாத அவர் டிசி, பைபிளை தொட மாட்டாரு, அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர், நாங்க தான் செக்ரட்டரி. பைபிளே தெரியாது, பொறுப்பற்ற கிறிஸ்தவம். இன்னைக்கு திருச்சபை தேசத்துல வளர முடியாததற்கு காரணம் இதுதான். பைபிளே தெரியாத, வேதமே தெரியாத, கடவுளே தெரியாத கிறிஸ்தவம். உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பைபிளை படி, தெனோவாசி தெனோவாசி நல்ல தரோவா படி. இந்த பைபிளை படிக்க 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 உனக்கு அறிவு வளரும் தம்பி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை பேதையை என்ன பண்ணிருமா? பேதையை உன்னை அறிவுள்ள பெண்ணை மாத்திரும், உன்னை அறிவுள்ள பையனை மாத்திரும். இத படி, அறிவுள்ளவனா மாறிடுவ. பேதையை ஞானியாக்கும். இந்த பைபிளை படிங்க, இந்த பைபிளை படிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், மேன்மையா இருக்கும். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவர் யார் தெரியுமா? The living word of God. இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? The living word of God. அவர் ஜீவ வார்த்தை. உன் கையில் இருக்கிற பைபிள் என்னது? உன் கையில் இருக்கிற பைபிள் என்னது? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. The written word of God. The பைபிள் என்னது? பைபிள் என்னது? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வேதம் எழுதப்பட்ட வார்த்தை. அவரை குறித்து அனைத்தும் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இதை படிக்க படிக்க உனக்கு ஞானம் பெருகும், அறிவு பெருகும், உன் வாழ்வு வளரும், உன் வாழ்க்கை வசந்தமடையும். பைபிளை தூர போட்டுறாத. அவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க. நமக்கு இல்லப்பா இந்த வசனம், அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். தூர போட்டுறாதீங்க இந்த பைபிளை. யாருக்கும் நினைக்காத, உனக்கு உன் வாழ்வுல உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் எழுதி கொடுத்த ஜீவனுள்ள எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை படி, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம் பண்ணு. கடவுளை அசட்ட பண்ணிராத, அசட்ட பண்ணிராத. நிறைய பேர் அசட்ட பார்த்துக்கலாம் நாளைக்கு. இல்லை, அசட்டை பண்ணாதிருங்கள். வேதத்தில் தேவன் திட்டமா சொல்லி இருக்கிறாரா? எடுத்து வாசித்து பாரு, எடுத்து வாசித்து பாரு. 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசி. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கணும். 1 சாமுவேல் 2:30. சீக்கிரமா. என்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று. கடவுளை கனம் பண்ணு, வார்த்தையை கனம் பண்ணு. நல்ல வேதத்தை படி. கோவிலுக்கு வா. கோயிலில் மணி அடிச்சதுக்கு அப்புறம் மூடி படுத்து தூங்காத, டிவியில உட்காராத, உன் பாடத்தை படிப்பேன்னு நினைக்காத. மணி அடிச்சாச்சுன்னா கோவிலுக்கு ஓடி வா. கடவுளை கனம் பண்ணு. அவர் ஒன்ன கனம் பண்ணுவாரு, ஒன்னு உயர்த்துவாரு. எரிக் லிட்லி
கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரு? பிரான்ஸ்ல ஒலிம்பிக் நடக்கும்போது இங்கிலாந்து தேசத்துடைய ரெப்ரசன்டேட்டிவா 200 மீட்டர் டேஷ்க்கு போனார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அதுக்கு போனார். அங்க போனா அதுக்குரிய போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போகணும், என் கடவுளை கனம் பண்ணணும், நான் ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல போய் நிக்கணும், சும்மா அங்க போய் விளையாட போக முடியாது. அங்க உள்ள லீடர்ஸ்ட பேசினாரு, ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்க ஐயா, தயவு செய்து வேற ஒரு கிழமை வைங்க. அவங்க சொல்லிட்டாங்க முடியாது. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல, நான் என் தேவனை கனம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், நிச்சயமா நான் போக மாட்டேன். எங்க? ஒலிம்பிக்ஸ்ல, ஒலிம்பிக் போட்டியில வாழ்க்கையிலேயே கிடைப்பதற்கரிய உயர்ந்த பெரிய வாய்ப்பு. சொல்லிட்டாரு முடியாது. எல்லாரும் அவரை ரொம்ப அவமானமா பேசினாங்க. ஒரு நாடு தெரிந்தெடுத்து அனுப்பி இருக்குது. என்ன நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? நாங்கெல்லாம் போகலையா? இவர் சொல்லிட்டாரு முடியாது, நான் என் தேவனை கனம் பண்ணுவேன், அசட்டை பண்ண மாட்டேன், போக மாட்டேன்ட்டாரு. போட்டி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனா இவர் சொன்னாரு 400 மீட்டர் டேஷ், 400 மீட்டர் ஓட்டம், அது வாரத்து நாள்ல நடக்குது. அப்ப நான் வேணா அந்த 400 மீட்டர் டேஷ்ல ஓடுறேன். வாய்ப்பு கொடுத்தாங்க எரிக் லிட்டில். இதுவரைக்கும் ஒரு 400 மீட்டர்ல ஓடினது கிடையாது. 400 மீட்டர்ல ஓடுறாரு, மொத்த ஆள வந்தாரு. அவருக்கு கோல்டன் மெடல் கிடைச்சது ஒலிம்பிக்ஸ். தம்பி, நீ கடவுளை கனம் பண்ணுனா அவர் ஒன்ன கனம் பண்ணுவாரு. அசட்டை பண்ணினால் கன ஈனப்படுவீர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஐயா உங்களை கனம் பண்ணுவேன். இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த எரிக் லிட்டில் அதுக்கப்புறம் 13 தங்க பதக்கங்களை பெற்றிருக்கிறாரு. எத்தனை? 13. இன்னைக்கு கடவுளை கனப்படுத்துங்க தம்பி. சும்மா எதுக்கோ வந்தோம், 40 நாள் கட்டாயமா வர சொன்னாங்க, வந்துட்டோம். இல்லை, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் கடவுளை கனப்படுத்துங்க. அம்மா, ஐயா, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் இந்த தேவனை கனப்படுத்துங்க. அவருக்கு முதலிடம் கொடுங்க. என் தேவனுக்கு தான் முதலிடம், வசனத்துக்கு தான் முதலிடம், ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளை கனம் பண்ணுங்க. உங்க வீட்டில் கடவுள் கனப்படுத்தப்படுகிறாரா? உங்க வீட்டில் தேவன் உயர்த்தி காட்டப்படுகிறாரா அல்லது அவர் அசட்டை பண்ணப்படுகிறாரா? அவரை கனம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த கடவுளை நோக்கி பார் தம்பி. இந்த வாலிப வயது, நல்ல வயது, அவரை நோக்கி பாரு. உன் முகம் ஒரு நாளும் வெட்கப்படவே படாது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டாய். கடவுளை கனம் பண்ணு. நான் பொறுப்புள்ள திருச்சபையின் அங்கத்தினராக இருப்பேன். உங்களை கனம் பண்ணுவேன். இந்த வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என் வாழ்க்கையில உங்களை மகிமைப்படுத்துவேன். உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க.
தேவன் உங்களை உயர்த்துவாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை வாலாக்காமல் நீயோ. ஆமா, அந்த வார்த்தைக்கு மட்டும் செவி கொடு, இந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி, உன்னை நான் உயர்த்துவேன்.